அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாய் ஆண்டவர் இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய அவருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய நடத்துவாராக. அல்லேலூயா. பிரியமானவர்களே, 2 நாட்களாக இருக்கிறபடியாலே சிலுவையினுடைய அந்த மேன்மையை நாம் அறிந்து கொண்டு வருகிற ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கழிந்த வாரத்தில் நாம் ஆண்டவரை குறித்து ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொண்டோம். என் ஆண்டவரை ஒருவன் பின்பற்றி வர விரும்பினான், ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற விரும்பினான். பிரியமானவர்களே, முதலாவது தன்னை வெறுத்து விடுகிறவனாக இருக்க வேண்டும், 2வது அவருடைய சிலுவை சுமக்கிறவனாக இருக்க வேண்டும், 3வது அவரை பின்பற்றுகிறவனாக மாற வேண்டும். அல்லேலூயா. அந்த காரியத்தை கற்றுக்கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் தந்தார். வேதத்தில் இந்த வார்த்தை நாம் தியானிக்கும் போது கர்த்தர் சொல்கிற வார்த்தை விரும்பினான். அதுதான் மேன்மையான ஒரு காரியம். ஆண்டவரை பின்பற்றி வர விரும்பினார். உண்மையாகவே நான் ஆண்டவரை பின்பற்ற விரும்புகிறேன், கர்த்தரோடு கூட உறவாட விரும்புகிறேன், அவர் மாத்திரம் வாழ்க்கையில் போதும் என்று சொல்லி நாம் நினைப்போம் என்று சொன்னார். முதலாவது நம்மை நாம் வெறுக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று சொல்லி கலைந்த நாட்களை நாம் அறிந்து கொள்கிற சில வாக்கியங்களை கர்த்தர் நமக்கு தந்தபடினாலே ஆண்டவருக்கு நான் நினைச்சுள்ளேன். இன்றைக்கு அதே வசனத்தினுடைய 2வது பகுதியை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அதே வசனத்தை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான், அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள் என்று சொல்லி கர்த்தருக்கு பயன்படுத்துகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவரால் இயேசு எருசலேமுக்குள்ளே அவர் பிரவேசிக்கும்படியாக இருக்கிறார். எருசலேமுக்குள்ளே போவதற்கு முன்பதாக எருசலேமில் அவர் படப்போகிற பாடுகள், எருசலேமிலே அவருக்கு வரப்போகிற நிந்தனைகள், அவர் படக்கூடிய அவமானங்கள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் எல்லாவற்றை குறித்து நம்முடைய சீஷர்களுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். 22வது வசனம் சொல்லுகிறது, அவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். நம்முடைய எல்லாவற்றை குறித்து இனிமேல் நடக்க போகிற சம்பவங்கள், இனிமேல் என்னென்ன அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறதோ அவர் எல்லாவற்றை குறித்து ஆண்டவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கும் போது பேதுரு அங்கே சொல்லுகிறான், ஆண்டவரை இதெல்லாம் நமக்கு நடக்கக்கூடாது என்று சொல்லும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ எனக்கு இடர்களா இருக்கிறாய். அல்லேலூயா. நீ தேவனுக்கு ஏற்றவர்கள் சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவர்கள் நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய காரியத்தை குறித்து நீ யோசிக்கவில்லை, ஆண்டவருடைய கிருபைகளை குறித்து நீ யோசிக்கவில்லை. இதெல்லாம் அவருக்கு சம்பவிக்க வேண்டியது, அவர் வந்த நோக்கம் அதுவே என்பது கர்த்தர் பேதுருவுக்கு கர்த்தர் விளக்கி காட்டும் போதுதான் கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான். அல்லேலூயா. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான். பிரியமானவர் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவன் என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த தெளிவான ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். கடந்த வாரம் ஒரு காலத்தை சொன்னார், நம் ஆண்டவரை பின்பற்றி வர விரும்பினால் முதலாவது நம்மை நாமே வெறுக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். நம்மை நாமே வெறுக்கிற பிள்ளைகள் சொன்னா நம்முடைய சுயம் என்ன செய்யப்பட வேண்டும்? சாகடிக்கப்பட வேண்டும். நம்முடைய சுய சாகடிக்கப்படாம நீங்களும் நானும் ஆண்டவரை ஒரு நாள் பின்பற்ற முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சுய நமக்குள்ளே இருக்கான சுய கிரியைகள் அது எல்லாம் முற்றிலுமாக அது சாகடிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறேன் என்று சொன்னால், ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு என்பதாக ஆண்டவரால் இயேசுவை சொந்த இரட்சகராக நம்முடைய தகப்பனாக ஏற்றுக்கொள்வதற்கு என்பதாக நம்முடைய இஷ்டப்படி இந்த உலகத்தை நாம் வாழ்ந்து வந்தோம். அல்லேலூயா. நம்முடைய மாம்சமும் மனதும் என்ன சொல்லுதோ அதன்படியே நாம் வாழ்கிற பிள்ளைகளாக இருந்தோம். எபேசியர் 2வது அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிக்கும் என்று அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய மாம்சமும் மனதும் என்ன சொல்லுதோ இந்த உலகத்தினுடைய அதிபதி நம்மிடத்தில் எதை தூண்டினானோ அதையே நாம் செய்கிற பிள்ளைகளாக இருந்தோம். ஆனால் பிரியமானவர்களே, இப்பொழுது அப்படி அல்ல. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, ஆண்டவரை இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றின பிற்பாடு நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாற ஆரம்பிக்கிறது. எப்படி சொன்னால், இதுவரை நமக்காக வாழ்ந்தோம், இனி அவருக்காக வாழ போகிறோம். இதுவரை நமக்காக வாழ்ந்தோம், நம்முடைய சுயத்தின்படி வாழ்ந்தோம், இந்த உலகத்துக்கு ஏற்ற வழக்கத்தின்படி வாழ்ந்தோம், நம்முடைய மாம்சமும் மனதும் என்ன சொல்லுதோ அதன்படி நம்ம வாழ கற்றுக்கொண்டோம். ஆனா இப்ப அப்படி
அப்படி இல்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டபடினாலே அவருக்கேற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ கற்றுக்கொள்ளுகிறோம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 24வது வசனம் அழகாக அதை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எல்லாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். எல்லா சிலுவைக்கு நம்ம ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். அப்போ நம்முடைய சுயம் சிலுவையில் அறையப்பட்டால் வழிய கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியாது. இந்த சுயம் என்று சொல்லும் போது சிலுவையில் அறையப்பட வேண்டிய 5 காரியங்கள் வசனத்தை முதலாக சொல்லுகிறார். இன்றைக்கு முதலாவது காரியத்தை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். கர்த்தர் சித்தமான நாட்களில் மீதியுள்ள காரியத்தை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, சிலுவையில் அறையப்பட வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா கலாத்தியர் 5:24 2 காரியத்தை கொண்டு வேணும் சொல்லுகிறது. வாசிக்கலாம். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் போதும். முதல்ல சிலுவையில் அறையப்பட வேண்டிய 2 காரியம். ஒன்று, நம்முடைய சரீரம் மாமிசம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். 2வது, அதனுடைய ஆசை இச்சைகள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். முதலாவது மாம்சம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். 2வது, அதனுடைய ஆசை இச்சைகள் சிலுவையில் அறையப்பட வேண்டும். 3வதாக ரோமர் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது பவுல் ரோமர் திருச்சபைக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். வாசிக்கலாம். ரோமர் 6வது அதிகாரம் 6வது வசனம். பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும்பதற்காக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று. அப்ப என்ன சார், பழைய மனுஷன் சிலுவையில் நினைச்சு பண்ணோம் அறையப்பட வேண்டும். முதல்ல மாம்சம் அறையப்பட வேண்டும். 2வது, அதன் ஆசை இச்சைகள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். 3வது, பழைய மனிதன் சிலுவையில் அறையப்பட வேண்டும். 4வதாக கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். சிலுவை குறித்தல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்து இருக்கிறது, நான் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். அப்ப 4வதாக உலகம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். உலகத்துடைய சகல கிரியைகளும் சிலுவைக்கு நாம் ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கடைசியாக 5வது கலாத்தியர் 2:20 வேதம் சொல்லுகிறது. ஒரு காரியத்தை பவுல் கற்றுக் கொடுக்கிறார். கலாத்தியர் 2:20 என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு ஆயிரம் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. கிறிஸ்துவை எனக்கு இனி நான் அல்ல, நான் என்கிற அந்த சுயம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். இந்த 5 காரியங்கள் சிலுவையில் அறையப்பட்டால் ஒழிய நீங்கள் நானும் என் ஆண்டவராகிய இயேசுவுக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ முடியாது. அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று சொன்னால், அவரை போல நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், அவரை போல இந்த உலகத்திலே ஒரு வாழ்க்கை நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த 5 காரியங்கள், ஒன்று மாமிசம், 2வது ஆசை இச்சைகள், 3வது பழைய மனிதன், 4வது உலகம், 5வது நான் என்கிற அந்த அகங்காரம். இந்த 4 காரியம் சிலுவையில் அறையப்பட்டால் நீங்கள் நானும் ஒரு நாளும் ஆண்டவரை தெளிவாக நாம் பின்பற்றவே முடியாது. பின்பற்றுவோம். எப்படி தெரியுமா? கொஞ்ச நாள் பின்பற்றும், அடுத்து எங்க போயிடுவோம்? இந்த நாட்டில் ஏதாவது ஒரு காரணம் செய்வோம், விழுந்து போய்விடுவோம். இந்த 4 காரியத்துல ஏதாவது ஒரு 5 காரியத்துல ஏதாவது விழுந்துட்டோம்னு சொன்னா நம்ம ஆண்டரை பின்பற்றுவதை நாம் தடுமாறி விடுவோம். எனவே பின்பற்றுவது அதான் பிரச்சனை. என்னை பின்பற்றி வர விரும்பினான் அவர் முதலாவது தன்னை வெறுக்கிறவனாக மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தெளிவான காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அதில் முதலாவது காரியம் மாமிசம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுது, மாமிசமும் அதன் ஆசை இச்சைகள் சிலுவையில் அறையப்பட வேண்டும். மாமிசமும் அந்த ஆசை இச்சைகளும் சிலுவையில் அறையப்பட வேண்டும். ஏன் மாமிசம் அறையப்பட வேண்டும் என்று சொல்லி பவுல் எழுதுகிறோம். ஏன் நம்முடைய சரீரம் கர்த்தருடைய சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் எழுத காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம் தான். தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக மனிதனின் பாவம் நிறைந்த ஆசைகள், சுயநலம், ஒழுக்கக்கேடான உணர்ச்சிகளை கொண்டு வருவது இந்த சரீரம் மாத்திரமே. தேவனுக்கு விரோதமாக அந்த
மாம்சம் என்று சொன்னாலே, மாம்சத்தை நிச்சயம் என்று சொன்னாலே 4 காரியங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், அசுத்தம். அல்லேலூயா. இந்த 4 காரியத்தை மனசுல ஜென்மம். இந்த 4 தான் மாம்சத்தின் ஆசை, இச்சைகள் என்று நம்ம வச்சிருக்கிறோம். ஆனா பவுல் இந்த 4 குறிப்பிடல, அவங்க ஒரு 17 லிஸ்ட் கொடுக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் இந்த 4 பாவத்தை நான் செய்யல, நான் பரிசுத்தமா இருக்கிறேன். இந்த 4 பாவம் எனக்குள்ள இல்ல, நான் விபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல, காம விகாரம் எனக்குள்ள இல்ல, அசுத்தமான கிரியை எனக்குள்ள இல்ல, நான் பரிசுத்தமா வாழ்கிறேன்னு நினைக்கிறோம். ஆனா பவுல் எடுத்துக்கிறான் கலாத்தியர் 5வது அதிகாரம் 19, 20, 21 வசனத்தை வாசிக்கலாம். மாம்சத்தின் கிரியைகள் நல்லா புரிஞ்சுக்கணும். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது. அவை யாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், கலியாட்டுகள், புதுமைகளே, இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். எந்த காலமும் தான் சரி, எந்த சூழ்நிலை சரி, பிரியமானவர்களே, ஒருவனும் தேவ ராஜ்யத்துக்குள்ளே நுழைய முடியாது. அல்லேலூயா. இந்த மாம்சத்து கிரியைகள் 17 காரியங்களை திட்டமிடுகிறான். மாம்சத்து கிரியைகள் 17 காரியங்களை பவுல் தெளிவாக அவன் திட்டமிட்டு சொல்லுகிறது. நீங்கள் நானும் அறிந்து கொள்ள முடியாது. இந்த மாம்சத்து கிரியைகள் நமக்குள்ள இருக்கிற நாள் வரையிலும் நீங்களும் நானும் தேவ ராஜ்யத்துக்கு தகுதி இல்லாத பிள்ளைகள் என்பதை குறித்து அவன் தெளிவாக எழுதுகிறான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் இவர் யாவும் சிலுவையிலே நீங்கள் ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். இவர் யாவும் சிலுவையிலே அறையப்பட நம்மை முற்றிலுமாக நாம் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாக நாம் மாறும்போது மாத்திரமே தேவ சித்தத்தை நம்ம அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாக மாற முடியும். தேவ ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் மாற முடியும். அதுதான் வேதம் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். இப்ப நினைக்கிறோம் நம்ம அந்த 4 காரியத்தை செய்யறோம் தான் பெரிய பாவி நினைக்கிறோம். அந்த 4 காரியத்துக்குள்ள வருகிற பொழுதுதான் அவங்க பாவிகள், அவங்க தேவ ராஜ்யத்துக்கு போக முடியாது, அவங்க எதை சுதந்திரத்துக் கொள்ள முடியாது நம்ம நினைக்கிறோம். ஆனா பவுல் 17 லிஸ்ட் எழுதுறான். இதுல 1 இருந்தாலும் எங்க போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். நல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அந்நிய பாஷையில் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், கர்த்தரோடு போராடுகிற பிள்ளைகளாக இருக்கலாம், கர்த்தருக்காக கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், கர்த்தருக்காக எதையும் செய்கிற பிள்ளைகளாக நீங்களாலும் மாறலாம். ஆனால் பாடுடலின் செய்கை 17 என்று பண்பார் பாதுகாரோ. பாடுடலின் செய்கை 17 என்று பண்பார் பாதுகாரோ. பாடுவாரே கண்ணே வந்தரும் என்று பாடுவாரே கண்ணே வந்தரும் என்று இந்த பாடுடலின் செய்ய 17 விடுதலையாக்கப்படாமல் ஒரு நாளும் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியாது. அல்லேலூயா. எனவே தான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை முற்றிலுமாக அவன் சிலுவைக்கு அர்ப்பணிக்கிறவனாக மாற வேண்டும். யோசித்து பாருங்க, இதுல ஏதாவது ஒன்று என்னிடத்தில் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? என்ன சேர்த்தானு கேட்பேன். யாராவது சொல்ல முடியுமா? இல்லை நான் ஒன்றுமே இல்லை. நம்ம மற்றவங்களுக்கு குறைச்சணும். அப்போ அப்படி பண்ணணும், இப்படி பண்ண, அப்படி மோசமாக நடக்கலாம், இப்படி நடக்கலாம், அப்படி சரி இப்படி சொல்லுவேன். நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி இதுதான். ஆண்டவர் தான் சொன்னார், ஒருவன் மற்றவர்களை குற்றவாளியாக நிறுத்த விரும்பினால் முதல்ல அவன் பரிசுத்தவானாக இருப்பான். அல்லேலூயா.
என் கண்ணில் உத்தரத்தை வச்சு அடுத்த கண்ணுக்கு திரும்ப நினைச்சக்கூடாது, நான் தேடக்கூடாது. அதுதான் வேதனை கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். இங்கே ஆண்டவர் தெளிவாக இருந்தால் பவுல் அழகா சொல்லுகிறான், இந்த மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்தின் ஆசை கிரியைகள், இதுல ஏதாவது ஒன்று என்ன தந்து யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இவையெல்லாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரை முற்றிலுமாக பின்பற்றி வர விரும்பினார், அவரை பின்பற்றி பிள்ளைகளாக இருந்தால் இவெல்லாம் சிலுவைக்கு ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும். பாருங்க, அவரை காட்டி கொடுத்த யூதாசை என் நண்பனை என்று சொல்லி கத்தர் வைத்தார். அல்லேலூயா. அவரை மறந்தெடுத்த பேதுரை கத்தர் தேடி சென்றார். நல்ல புரிஞ்சுக்கணும், அவரை மறுதளித்த மக்களுக்கு மறுதளித்த பேதுரை கத்தர் தேடி சென்றார். அவரை சிலுவைக்கு ஒப்புக் கொடுத்த ஜனங்களுக்காக பிதாவை நோக்கி அவர் மன்றாடினார், பிதாவைகளுக்கு மன்னியும் என்று சொன்னார். மன்னிக்கிற குணம் அவர்களுக்குள் இருந்தது. அவரை காட்டி கொடுத்த ஜனத்தை மன்னிக்கிறவராக இருந்தார். அவரை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக தேவனாக இருந்தார். அவருக்கு விரோதமாக செயல்பட்ட பிள்ளைகளையும் தன்னுடைய பக்கத்தை அவர் சேர்த்துக் கொள்கிற தேவனாக இருந்தார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சபையை துன்பப்படுத்தவனாக இருந்தார். ஸ்தேவானை மரணத்துக்கு காரணமாக இருந்தார். கர்த்தர் அவனை சேர்த்து கொண்டு அவன் மூலமே தன்னுடைய ராஜ்யத்தை கர்த்தர் கட்டி எழுப்பினார். அல்லேலூயா. அவர் யாரையும் அவர் விரோதிக்கவில்லை, கடிந்து கொண்டார். தவறு செய்வது அவர் கடிந்து கொண்டார். தவறு செய்வது கடுமையான வார்த்தைகள் அவர் பேசினார், கடுமையாக சாடினார். பிரியமானவர்களே, தேவாலயத்தில் அவர் சாட்டை எடுக்கிறான் செய்தார். ஆனால் அவருடைய அன்பு என்ன செய்யல, அது குறையவே இல்லை. அல்லேலூயா. அவருடைய அன்பு குறையவே இல்லை. அதுதான் தேவனுடைய அன்பு. அந்த அன்பு பிரியமான நமக்காக சிலுவைக்கு அவரை அர்ப்பணிக்க வைத்தது. அவர் நம்மீது வைத்த அன்பு, நம்மீது வைத்த பாசம், நம்மீது வைத்த இரக்கம், நாம் அவருக்கு விரோதமாக பாவிகளாக இருந்த போதிலும், அவருக்கு விரோதமான அக்கிரமங்களை செய்கிற பிள்ளைகளாக இருந்த போதிலும், அவர் நம்மீது வைத்த அன்பு அவரை சிலுவைக்கு நேராக கொண்டு போனது. நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரை தேடுகிறோம். நாம் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்ல பேர் வாங்கினவர்களாக இருக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், பிரியமான ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்றைக்கு தேவ அன்பு நம்ம விட்டு எங்கே போனது? எனவே தான் கர்த்தரை பின்பற்றுகிறவன் அவரை போல முதலாவது வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அவரை போல வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அவரை போல பிரியமானவர்களே, தன்னை மாற்றி அமைக்க அவன் தன்னை அர்ப்பணிக்கிறவனாக மாற்ற வேண்டும். எனவே தான் பிரியமானவர்களே, முதலாவது மாமிசம், அந்த ஆசை இச்சைகள், அது சிலுவைக்கு அது அர்ப்பணிக்கப்படுகிற ஒரு காரியமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, இந்த மாம்சம் என்ன செய்கிறதா, ஒரு பரிசுத்தம் இல்லாத இயல்புக்கு நேராக உங்களை என்னை அழைத்து செல்கிறது. ஒரு பரிசுத்தமற்ற ஒரு நிலைமைக்கு எதிராக நம்மை அழைத்து செல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், தேவனை பிரியப்படுத்தாத சுயநலம் சார்ந்த தற்காலிக இன்பங்களை நாடும்படியாக, தேவனுடைய சித்தத்தை தேவனை பிரியப்படுத்தாத தற்காலிக இன்பங்களை நாடி தேடும்படியாக இந்த சரீரம் நம்மை தூண்டுகிற ஒரு காரியமாக இது காணப்படுகிறது. முதல்ல நான் சொன்னேன், தேவ சித்தத்துக்கு மாறாக அது நம்மை வழி நடத்துகிறது. எனவே மாம்சம் ஆசை சிலுவையில் அறையப்பட வேண்டாம். இரண்டாவது, பரிசுத்தத்துக்கு விரோதமாக அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்படியாக இந்த சரீரம் நம்மை தூண்டக்கூடிய ஒரு கருவியாக இருக்கிறது. பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதும்போது அதை குறித்து அவன் தெளிவாக எழுதுகிறான். ரோமர் 8வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளலாம். ரோமர் 8வது அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிக்கலாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள், மாம்சத்து கிரியைகளுக்குள்ளே தன்னை அர்ப்பணித்தவர்கள் ஒரு நாளும் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ முடியாது. நல்ல புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வாய்ப்பிலே சொல்லுறேன், ஆண்டவரை நேசிக்கிறேன், கர்த்தரை ரொம்ப நேசிக்கிறேன், அவர் மாத்திரம் எனக்கு போதும், அவருக்கு பிரியமாய் நடக்க விரும்புகிறேன் வாய்ப்பிலே சொல்லலாமே தவிர, ஒரு மனிதன் மாம்சத்தின்படி நடக்க ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால், மாம்சத்துடைய சிந்தனை அவனுக்குள்ள இருக்குமானால் அவன் ஒரு நாளும் தேவனுக்கு பிரியமாய் அவன் நடக்க முடியாது. அல்லேலூயா. ஜோப் பண்ணும்போது பாருங்க, மாம்சத்தின் சிந்தனை தான் நமக்குள்ள வந்துட்டே இருக்கும். நம்ம ஜெபம் பண்ணி தான் இருப்போம், ஆனா அந்த சிந்தனை நமக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும். உலகத்துடைய காரியங்கள், இந்த மாம்சத்தின் கிரியைகள் நம்மை ஆட்கொள்கிறபடினாலே சரியாக நம்ம ஒரு மனதோடு ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிறது.
ஒரு மனதோடு தேவ சமூகத்தை ஜெபிக்க முடியல, கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியத்தை செய்ய முடியல. நல்ல ஜெபம் அதிகாரம் ஜெபம் ஆண்டவரே, இந்த மாதம் இந்த நாளிலே நடத்தும், இந்த நாள் உங்களுக்கு பிரியமானது செய்யணும், உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்யக்கூடாது, கர்த்தரை சித்தமில்லாத எதையும் வாழ்க்கையில் வரக்கூடாது, போக்கில் வரத்தை ஆசிரியர் எல்லாம் சொல்லி ஜெபம் வேதத்தை வாசிப்போம், தேவ சமூகத்தை அனுபவம் புலம்பு எல்லாம் செய்வோம். ஆனா எல்லா ஜெபத்தை முடித்து வெளியே வந்துட்டோம்னு சொன்னா உடனே மாம்சத்தின் சிந்தனைகள், உடனே மாம்சத்தை கிரியைகள். வேதம் சொல்லுகிறது பிரியமானதுல மாம்ச சிந்தை அது மரணம் என்று சொல்லி வேதம் சொல்லுது 6வது வசனத்துல. அப்படிப்பட்ட மனுஷன் ஒரு நாளும் தேவனுக்கு பிரியமாய் அவன் நடந்து கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. அது பாவ சிந்தனை நமக்குள்ளே கொண்டு வந்தே வரும். சிந்தை என்று சொன்ன பாவ சிந்தனை, பாவத்துடைய எண்ணங்கள் நமக்குள்ளே கொண்டு வரும். அந்த மாம்சத்துடைய இச்சைகளை நிறைவேற்றும்படியாக, அந்த மாம்சத்துடைய சகலங்களை நிறைவேற்றும்படியாக அநேக விதமான பொருளாத தூண்டுதல்களையும் பொருளாத எண்ணங்களை சிந்தனைகளை அது நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. எனவே தான் வேதம் சொல்கிறது இந்த மாமிசம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த மாம்சம் சிலுவையில் அறையப்படுகிற அனுபவம் இருக்க வேண்டும். இந்த மாம்சம் முற்றிலுமாக அந்த சிலுவையில் அறையப்படுகிற ஒரு காரியமாக இருக்க வேண்டும். எனவே தான் பவுல் சொன்ன பாருங்க, ரோமர் 6வது அதிகாரம் 19வது வசனத்தில் ஒரு காரியத்தை நம்ம கற்றுக் கொடுக்கிற வாசிக்கலாம். உங்கள் மாமிச பலவீனத்தை நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், நல்ல அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் சரீர அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படியும் உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். அவன் தெளிவா சொல்லுதான், நம்ம மாம்ச பலவீனமா இருக்கிறபடினால மனுஷன் நம்ம சாதாரணமாக பேசுறேன், நம்ம பெரிய ஒரு அபிஷேகப்பட்டவன இல்ல, சாதாரண ஒரு மனுஷன் பேசுறேன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறான். முந்தி அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி, முந்தி பாவத்தை நடப்பிக்கும்படி, அக்கிரமங்களை செய்யும்படி எப்படி இந்த சரீரத்துடைய அவயவங்களை பாவத்துக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்தோமோ, இந்த சரீரத்துல ஒவ்வொரு அவயவங்களும் அதான் எழுதலாம், ஒவ்வொரு அவயங்களும் பாவத்தை செய்யும்படி எப்படி அதை அக்கிரமத்துக்கு பாவத்துக்கு ஒப்பு கொடுத்தோமோ, அடிமைகளாக ஒப்பு கொடுத்தோமோ, அதை விட மேலாக இப்பொழுது பரிசுத்தத்தை நடப்பிக்கும்படி உங்க சரீரத்தை அதற்காக ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. அதுதான் சிலுவையில் அறையப்படுகிற அனுபவம். அதுதான் சிலுவையில் அறையப்படுகிற அனுபவம். முன்பு கண்கள் இச்சபடி நடந்தோம், மாம்சமும் மனதும் என்ன சொன்னது அதன்படி நடந்தோம், கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தோம், கர்த்தர் சொன்ன காரியத்தில் வெறுத்து விட்டோம், ஆலயத்தில் சொன்ன ஆலோசனை நமக்கு அருவருப்பாக இருந்தது, பெற்றோர் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை அருவருப்பாக இருந்தது, பாவத்தை நடப்பிக்கும்படி தீவிரமாய் செயல்பட்டோம். நம்ம சரீரத்துடைய அவயங்களை அதற்காக நம்ம அடிமைகளாக ஒப்பு கொடுத்திருந்தோம். பாவ செய்ய விரைந்தோடின கால்கள், பாவ செய்யும்படியாக விரைந்தோடின கைகள், பாவ செய்யும்படியாக தூண்டப்பட்ட இருதயம், ஒவ்வொரு சரீரத்தில் அவயங்களும் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தது. ஆனா இப்ப பவுல் சொல்லுதான், இப்ப அப்படி அல்ல, இப்ப அப்படி அல்ல. பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. அதுதான் சிலுவையில் அறையப்படுகிற அனுபவம். என்னை பரிசுத்தம், நம்முடைய பார்வையில பரிசுத்தம், எண்ணங்களை பரிசுத்தம், சிந்தனைகளை பரிசுத்தம், இருதயத்தை பரிசுத்தம், இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில உருவாக வேண்டும். அதற்காக நாம் சிலுவையில் நம்முடைய மாம்சத்தை நாம் அறைய ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். முதல் நான் சொன்னேன், பிரியமானவர்களே, அது தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக செயல்படும். நம்முடைய சரீரம் தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக தேவ சித்தம் செய்யாதபடிக்கு நம்முடைய சுய சித்தத்தை செய்யும்படியாக நம்முடைய மாம்சம் அதை தூண்டுகிறதாக இருக்கிறபடினால தேவ சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டாம். இரண்டாவது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடப்பித்து கர்த்தருடைய பிரியமானதை, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ இந்த மாம்சமை தூண்டுகிறபடினால அதை பரிசுத்தமாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதை குறித்து வேதத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொண்டோம். மூன்றாவதாக, ஆவிக்கு விரோதமாக இந்த மாம்சம் எப்பொழுதுமே செயல்பட்டு கொண்டிருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், நல்ல புரிந்துக்கணும். திருத்தத்தில் 3 யாரெல்லாம் தெரியுமா? பிதா,
குமாரன், பரிசுத்த ஆவியானவர். நம்முடைய சரீரத்துக்கு 3 தன்மை உண்டு. என்ன தெரியுமா? ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த 3ஐயும் திருத்துவ மனிதர்கள் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதைத்தான் நீங்கள் நான் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த 3ஐயும் திருத்துவ மனிதர்கள் ஆளுகை செய்கிறவர்களாக மாறிவிடுகிறார்கள். அதுதான் சிலுவையில் அர்ப்பணிக்கிற அந்த அனுபவம். என் ஆவியோடு பரிசுத்த ஆவியானவர் கலந்து கொள்கிறார். அவருடைய ஆவியோடு நாம் இணைக்கப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவரோடு என் ஆவி இணைக்கப்படுகிறது. என்னுடைய சரீரம் என் ஆண்டவராய் இயேசுவோடு இணைக்கப்படுகிறது. என் சரீரம் அவருடைய வார்த்தையினாலே இணைக்கப்படுகிறதாக அது காணப்படுகிறது. என் ஆத்துமாவை பிதாவாகிய தேவன் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். என்னுடைய ஆத்துமாவை பிதாவாகிய தேவன் ஆளுகை செய்கிறார். என் சரீரத்தை ஆண்டவராய் இயேசு ஆளுகை செய்கிறார். என்னுடைய ஆவியை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். இதுல யாராவது ஒரு ஆள், இந்த திருப்பத்தில் ஒருவர் என்னுடைய அந்த ஆளுகையை விட்டுவிட்டால் நான் பாவத்துக்கு அடிமையாக மாறிவிடுகிறேன். நல்ல வேதம் சொல்கிறது. எனவே தான் இந்த மாமிசம் எப்பொழுதும் என் ஆவிக்கு விரோதமாக அவர் போராடுகிற ஒரு காரியமாகவே இருந்து கொண்டிருக்கிறார். கலாத்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்துல அப்போஸ்தலன் பவுல் அதை குறித்து தெளிவாக எழுதினார். கலாத்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒட்டுக்கொண்டு விரோதமாக இருந்த நீங்க செய்யக்கூடியதை செய்யக்கூடாதபடிக்கு. என் ஆவி என்ன சொன்னா, நான் செய்கிறது பாவம் என்று சொல்லி என் ஆவி என்னை உணர்த்தி கொண்டே இருக்கிறோம். ஏன்னா என் ஆவியோடு யார் இணைந்திருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் இணைந்திருக்கிறபடினாலே, என் ஆவியோடு பரிசுத்த ஆவியானவர் இணைந்திருக்கிறபடினாலே நான் செய்கிற காரியம் பாவமானது, நான் செய்கிற அக்கிரமானது என்று அந்த ஆவி என்னை உணர்த்தி கொண்டே இருக்கும். அந்த ஆவி என்னை பிரியமானது அதை என்னை உணர்த்தி கொண்டே இருக்கும். ஆனா என் மாம்சம் என்ன சொன்னா, நீ செய்கிற சொல்லி அதுக்கு விரோதமாக அதை போராடி கொண்டே இருக்கும். என் மாம்சம் அது என்ன சிலுவையில் அறையப்படல. என் ஆண்டவராய் இயேசு ஆளுகை செய்யப்பட ஒப்புக் கொடுக்கப்படல. அது பிரியமானவர்களே, உலகத்தோடு அது இருக்கிறபடினாலே, அது சிலுவைக்கு அறையப்படாத நிலைமையில் இருக்கிறபடினாலே அந்த சரீரம் ஆவிக்கு உரமா போராடி கொண்டே இருக்கும். அதான் வேதம் சொல்லுது, நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யக்கூடாதபடிக்கு அவை ஒன்று கொண்டு அது போராடி கொண்டே இருக்கும். எதற்கு நம்மை அர்ப்பணிக்கிறோமோ அது நம்மை மேற்கொள்ளக்கூடியதாக மாறும். மாம்சத்தை அர்ப்பணித்தீங்கன்னா பாவத்துக்குள்ளே விழுந்து விடுவோம். ஆவிக்கேற்றவன் நடந்தால் மாம்சத்து கிரியைகளை நீங்கள் அந்த மேற்கொள்ளுகிற பிள்ளைகளை மாற முடியும் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. நினைவுத்தான் என்ன சொல்லுது, மாமிசம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியானவருக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியானவருக்கு உடனே பாவம் செய்யாதபடிக்கு ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய சரீரம் சிலுவையில் அறையப்பட்டு என் ஆண்டவராய் இயேசுவுடைய ஆளுகைக்கு அது அர்ப்பணிக்கப்பட வேண்டும். என் சரீரம் ஆளுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும். என் ஆண்டவரை என்னுடைய சரீரம் ஆண்டவருடைய ஆளுக்கு ஒப்புக் கொடுக்கிற சிலுவையில் அறையப்படும் போது மாத்திரமே என் சரீரம் சாகிறது. ஆவி ஆண்டவரை இயேசுவை ஆளுகை செய்கிறவராக மாறுகிறார். அவர் வாழும் போது என் பிதாவை சித்தத்தை செய்கிற பிள்ளையாக நான் மாறுகிறேன். எனவே அவர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார். என் மாம்சம் அது ஆசை இச்சைகளும் சிலுவையில் அறையப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக வர வேண்டும் என்பதை குறித்து வேதம் எனக்கு கற்றுக் கொடுக்கிறதை நீங்கள் நான் அறிந்து கொள்ள முடியும். அதுவே கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். எனவே தான் பிரியமான வசனம் சொல்கிறது, அதே கலாத்தியர் 5:25 வேதம் சொல்கிறது, நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நீங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் விருப்பத்தின்படி நீங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நேற்று தினத்துல இரவுல திடீரென்று யூடியூப் நான் ஓப்பன் பண்ணேன். போகும்போது ஒரு சிறிய செய்தி என் உள்ளத்தை தொட்ட, இதுவரை நம்ம கேட்டிராத ஒரு சின்ன
ஒரு செய்தியை நான் அறிந்து கொண்டேன். இதுவரை நான் அப்படிப்பட்ட ஒரு செய்தி கேட்கவில்லை. பிரியமான ஒரு குறு செய்தியில வந்தது என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் மாம்சத்தின் கிரியைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதன் மாம்சத்தை மேற்கொண்டு ஆண்டவருக்கு ஏற்றபடி ஒரு வாழ்க்கை மனிதன் வாழ வேண்டும் என்று சொன்னால், அவன் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான். இவ்வளவு நாள் தியானித்தோம், சிலுவையில் அறையப்பட வேண்டும், சிலுவையில் அறையப்படுகிற அனுபவம் நமக்குள்ள இருக்க வேண்டும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, ஒரு மனிதன் ஆவிக்கு மாம்சத்தை சொத்து ஆவிக்கு ஏற்றபடி ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று சொன்னால், ஒரு சிம்பிள் மேட்டர், அவன் செய்ய வேண்டிய காரியம் ஒன்னே ஒண்ணுதான். என்ன தெரியுமா? ரோமர் 12:2 படி, பிரியமானவர்களே, நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். எது புதிதாகணும்? போதும், மனம் புதிதாகவே போதும், வேற ஒண்ணுமே இல்லை, வேற ஒண்ணுமே இல்லை. சிம்பிள் வார்த்தை, பவுல் ஒரே வார்த்தையில முடிச்சுட்டான். உங்க மனம் புதிதாகட்டும், மறுரூபமாயிருவீங்க. உங்க மனம் புதிதாகட்டும், மறுரூபமாக்கப்படுவீங்க. ஒரே வார்த்தை, மனம் புதிதாகன்னு சொன்னா, என் சரீரம் சிலுவைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதுதான் வாழ்க்கை, அதுதான் கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை, கர்த்தருக்கு ஏற்ற வாழ்க்கை, கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. எல்லாத்தையும் சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய மனம், ஏன்னா இங்கிருந்து எல்லாம் புறப்பட்டு வருது, இங்கிருந்தா எல்லாம் புறப்பட்டு, நம்ம எதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் புறப்பட்டு இடம் இங்கிருந்து புறப்பட்டு வருது. அவையெல்லாம் மாற்றப்பட வேண்டும், அவையெல்லாம் மாற்றப்பட வேண்டும். சரீரத்தில் ஒவ்வொரு அவயங்களும் ஒவ்வொரு கிரியைகளும் அது நடப்பித்துக் கொண்டே இருக்கிறது. அது ஒவ்வொரு கிரியைகளும் நடப்பித்துக் கொண்டே இருக்கிறது. மனத்திலே தோற்றம் உருவாகிறது, அந்த தோற்றத்தை கண்ணானது பார்க்கிறது, இருதயமானது அதை செய்யும்படியாக தோன்றுகிறது. நம்முடைய கைகளும் கால்களும் சரீரத்தில் ஒவ்வொரு அவயங்களும் அதை செய்யும்படியாக அது செயல்படுகிறது. மொத்தத்தில் நம்முடைய சரீரம் முழுவதும் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அவயங்களும் ஒவ்வொரு காரியத்தை செய்கிறது. மனம் யோசிக்கிறது, கண்ணாதை பார்க்கிறது, இருதயம் செய்யும்படி அது தூண்டுகிறது. இருதயம் தூண்டப்படும் போது சரீரத்தின் அவயவங்கள் அந்தந்த காரியத்தை அதை செயல்படுத்துகிறபடினால அது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாக. எனவே தப்ப சொன்னா, அவயங்கள் ஒவ்வொன்றும் சிலுவையில் அறையப்படுகிற அனுபவம் நமக்கு இருக்கும். அதுக்கு ஒரே வழி, என் மன சுத்தமா இருந்தாலே போதும், என் இருதயம் சுத்தமாக இருந்தா போதும். எனவே தான் அவங்க மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அந்த மனை புதிதாக்கப்படுமானால் நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய வாழ்க்கை மாறுமானால் என் ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாக மாற முடியும். கர்த்தரை பின்பற்றுகிற பிள்ளைகளாக வாழும் என்று சொன்னால் இன்மை மாத்திரமல்ல, மறுமை ஜீவியத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அந்த வாக்கியத்தை இந்த தியான நாளில் அந்த சிலுவையில் அறையப்படுகிற அந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியாக அவருடைய சபையில் அர்ப்பணித்து சொல்லுமா, கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம்.